இன்னைக்கு நீங்க எத்தனை பேருக்கு ஹலோ சொன்னீங்கன்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததும் போன்ல அப்புறம் ஆபீஸ்லன்னு நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம். கண்டிப்பா. தொலைபேசியை எடுத்த உடனும் அல்லது ஒரு தெரிஞ்ச முகத்தை பார்த்த உடனும் சர்வசாதாரணமா நாம உதிர்க்கிற ஒற்றை வார்த்தை இது. ஆமா, அது ஒரு வழக்கமான ஒரு பழக்கமா மாறிடுச்சு. ஆனா இந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஓ, ஹலோ அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ரகசியமா? சொல்லுங்க கேப்போம். அதாவது நீங்க ஒருத்தருக்கு ஹலோ சொல்லும்போது உங்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நீங்க முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஆழமா வாழ்த்துறீங்க. அட, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. உண்மைதாங்க. ஹெல்த், அதாவது நற்சுகம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை ஹெல் அப்படிங்கிற பழைய ஆங்கில சாக்சான் வார்த்தையிலிருந்து வந்தது. சரி. அதிலிருந்து தான் ஹலோ அப்புறம் ஹோல், அதாவது முழுமை அப்படிங்கிற வார்த்தைகள் பொருந்துச்சு. அதோட நீட்சி தான் இந்த ஹெலோ. ஆஹா, அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறுமனே காய்ச்சல் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு முழுமை இல்லையா? அதேதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல உடல், மனம், ஆவி ஆகிய மூன்றின் சமநிலை பற்றிய மிகச்சிறந்த மருத்துவ, உளவியல் மற்றும் ஆன்மீக கட்டுரைகளை தான் நம்ம முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். நீங்க ஆரம்பிச்ச அந்த ஹலோ குறித்த தகவல் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தொடக்கம். நீங்க சொன்ன அந்த முழுமை அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நாம பேச போற எல்லா விஷயங்களுக்கும் ஆணிவேர். அப்படியா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்க எப்போதையாவது யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு தலைவலியோ அல்லது வயிற்று வலியோ வந்தா உடனே மருத்துவரிடம் ஓடுறீங்க? ஆமா, ஒரு மாத்திரையை போடுவோம், சரியாயிடும் நம்புவோம். அதுதானே இயல்பு. அதுதான் பிரச்சனை. உடலை ஒரு பழுதான இயந்திரம் போலவும் மருத்துவர் ஒரு மெக்கானிக் போலவும் நாம பார்க்க பழகிட்டோம். ஓ, நாம அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கூடாது. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்யற ஆதார கட்டுரைகள் பாத்தீங்கன்னா இந்த குறுகிய பார்வையை முற்றிலும் உடைத்தெளியுது. அப்படி என்றால் ஒரு மனிதன் வெறும் சதைப்பிண்டத்தாலான உடல் மட்டும் கிடையாதா? இல்ல, மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு மாபெரும் முழுமை. ஆரோக்கியம் என்பது முழுமைன்னு வச்சுக்கிட்டா ஒரு மனிதன் எதனால் முழுமை அடைகிறான்? அவனுக்குள்ள அப்படி என்னென்ன கூறுகள் இருக்கு? கட்டுரைகள் மனிதனை 3 பிரிக்க முடியாத கூறுகளா பாக்குது. அதாவது உடல், மனம், ஆவி. இந்த 3ம் சேர்ந்ததுதான் மனிதன். உடல், மனம், ஆவி. சரி. நீங்க முழுமையான நற்சுகத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த 3ம் எந்த சேதாரமும் இல்லாம சீரா இயங்கணும். இதுல உடல் அப்படிங்கறத நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கலாம். அது பருப்பொருளானது. ஒரு காயம் பட்டால் கண்களால் பார்க்க முடியும். ஆமா, அது மருத்துவர் தையல் போட்டு குணப்படுத்திடலாம். ஆனா இந்த ஆவி அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன? இத கேக்குற பலருக்கும் ஒருவேளை ஆவி என்றால் பேய், பிசாசு மாதிரியான ஏதோ அமானுஷ்ய விஷயமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். எனக்கே அந்த தயக்கம் இருக்கு. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இது நிச்சயமாக அமானுஷ்யம் கிடையாது. இங்க ஆவி, அதாவது ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஆதார சுருதி. ஆதார சுருதி அப்படின்னா அவனோட வாழும் நோக்கம்னு சொல்லலாமா? மிக சரியா சொன்னீங்க. அவனோட கோர் பர்பஸ் அல்லது உந்து சக்தி. இது அரூபமானது, அதாவது கண்ணால பார்க்க முடியாது, ஐம்புலன்களாலும் நேரடியாக தொட்டு உணர முடியாது. ஓ, அப்போ இத கட்டுரைகள் எப்படி விளக்குது? நமது ஆதார கட்டுரைகள் இத இறைவனிடமிருந்து மனிதன் நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு கொடை அப்படின்னு தத்துவவார்த்தமா விளக்குது. இத இன்னும் கொஞ்சம் அறிவியல் பூர்வமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உங்க உடலுக்கும் மனதுக்கும் நான் ஏன் வாழ வேண்டும் அப்படிங்கிற உயிரோட்டத்தை கொடுக்கிற மாபெரும் ஊற்றுதான் இந்த ஆவி. புரியுது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்ல, எந்த நோக்கமும் இல்லைன்னு வச்சுப்போம். அவனது ஆவி அங்கே சோர்வடையுது. அப்போ அந்த சோர்வு உடலையும் பாதிக்குமா? நிச்சயமா. அந்த சோர்வு அப்படியே அவனது மனதையும் உடலையும் கொஞ்சம் கொஞ்சமா முடக்கி போடும். ஓ, எனக்கு இப்ப கொஞ்சம் தெளிவா புரியுது. ஆவி அப்படிங்கிறது ஒரு பேட்டரி போல நம்ம இயக்கும் ஒரு லைஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்றீங்க. அதேதான். அப்படி என்றால் மனம் எங்கே வருது? நிறைய பேருக்கு மூளைக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு குழப்பம் இருக்குமே. அது ஒரு நல்ல கேள்வி. மூளை அப்படிங்கிறது உங்க உடல்ல உள்ள ஒரு உறுப்பு. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஹார்ட்வேர் போல. அப்போ மனம் ஒரு சாஃப்ட்வேரா? ஆமா, மனம் என்பது மென்பொருள். அது உடலின் தன்மைகளாலும் இயங்குது, அதே சமயம் ஆவியின் உந்துதலிலும் இயங்குது. இது ரெண்டுக்கும் ஒரு பாலமா இருக்கு. ஆனா மனம் எப்படி உடலை பாதிக்கும்? உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு ஏற்படும் கோபம், பயம், சந்தோஷம் மாதிரியான உணர்ச்சிகள் உங்க ஆவியின் நோக்கத்திலிருந்தும் மனதிலிருந்தும் தோன்றுது. சரி. அது இறுதியா உங்க உடல்ல ரசாயன மாற்றங்களை, அதாவது ஹார்மோன்ஸ் மூலமா மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. இத புரிஞ்சுக்க எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்புமை ஒண்ணு தோணுது. சொல்லுங்க கேப்போம்.
ஒரு மனிதனை ஒரு மாபெரும் இசைக்குழுவோட ஒப்பிக்கலாமா? அந்த ஆர்கெஸ்ட்ரால உள்ள வாத்திய கருவிகள் எல்லாம் உங்க உடல் போல. அருமையான சிந்தனை. அங்கே இருக்கும் இசை குறிப்புகள், அதாவது ஷீட் மியூசிக் உங்க மனம் போல. அப்புறம் அந்த இசைய வாசிக்கும் கலைஞனோட உள்ளுணர்வு அல்லது ஈடுபாடு இருக்கே, அதுதான் உங்க ஆவி. நான் சொல்றது பொருந்துதா? 100% துல்லியமான உதாரணம் இது. இதை இன்னும் கொஞ்சம் நீட்டித்து பார்த்தா, இந்த வாத்தியங்கள், இசைக்குறிப்பு, கலைஞனின் உணர்வு, இந்த 3 சரியான விகிதத்தில் இணையும் போதுதான் அங்கே ஒரு நல்லிணக்க பொருத்தம் பிறக்குது. ஆமா, அந்த ஹார்மோனி இருக்கும்போதுதான் பாடலும் இனிமையா இருக்கும். ஒருவேளை கலைஞன் மிகுந்த மனச்சோர்வுல இருந்தா, அதாவது ஆவியில பாவிப்பு இருந்தா, அவன் கையில இருக்கிற வயலின் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து வர்ற இசை நிச்சயமா அபசுருதியா தான் இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ வாத்தியத்துல எந்த பழுதும் இல்ல, ஆனா இசை கெட்டுடுச்சு. அதுதான் விஷயம். அந்த நல்லிசைவு தான் உண்மையான ஆரோக்கியம். இதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனித சமூகம் இந்த முழுமை சிதையாம இருக்கணும்னு வலியுறுத்தி வருது. ஆன்மீக நூல்களும் இதத்தான் சொல்லுதா? கண்டிப்பா. நமது மூலக்கட்டுரையில பைபிளிலிருந்து 1 தெசலோனியல் 5:23 அப்படிங்கிற வசனம் ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்த உதாரணமா காட்டப்பட்டிருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் ஆவி, ஆன்மா, உடல் அனைத்தும் சீர்குலையாமல் குற்றமின்றி இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு அது கூறுது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த 3ம் பிரிக்க முடியாதவை அப்படிங்கிற உளவியல் உண்மையைத்தான் அவங்க காலம் காலமா பதிவு செஞ்சிருக்காங்க. சரி, ஆரோக்கியம் என்பது இந்த 3 நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான கேள்வி எழுது. இந்த நல்லிணக்கம் தான் ஆரோக்கியம்னா, நோய் அல்லது சுகமின்மை அப்படிங்கிறது என்ன? என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வைரஸ் கிருமி உடலுக்குள்ள வந்தா அதுதானே நோய். இதுல என்ன குழப்பம்? இங்கேதான் நீங்க உங்களுடைய வழக்கமான சிந்தனையிலிருந்து சற்று வெளியே வரணும். நோய் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். அந்த வார்த்தையை நாம கொஞ்சம் உடைத்து பார்க்கணும். டிஸ் ஈஸ் அப்படின்னு அது பிரிக்கலாம். டிஸ் ஈஸ், அதோட அர்த்தம் என்ன? ஈஸ் என்றால் இயலமைதி, சௌகரியமா இருக்கிறது. உங்க உடல், மனம், ஆவி ஆகிய 3 அந்த இயலமைதி எப்போ முறிக்கப்படுதோ அதுதான் நோய். கொஞ்சம் இருங்க. அப்படி என்றால் நான் கிருமியால் பாதிக்கப்படும் போது எனது அமைதி கெடுது, அதுதானே நோயே? இல்ல, அதை இன்னும் ஆழமா பார்க்கணும். உளவியலாளர் செயின்ஃபோர்ட் இத பத்தி என்ன சொல்றாருன்னா, நனவு மனதில் ஏற்பட்ட சீர்குலைந்த செயல்பாடே நோய் அப்படின்னு சொல்றாரு. மனசுல ஏற்படுற சீர்குலைவுதான் நோயா? அப்ப கிருமியோட வேலை என்ன? இதை விட விளக்கமா டாக்டர் அல்பர்டே சக்கீன் ஒரு இலக்கணத்தை கூறுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ உங்களை பெரிதும் பாதிக்கும் ஒரு தாக்குதல் சக்திக்கு உங்கள் ஒட்டுமொத்த உயிரும் இணைத்து கொடுக்கும் எதிர் இயக்க பதிலே நோய் அப்படின்னு விளக்குறார். எனக்கு இது லேசாக குழப்புது. அதாவது ஒரு கிருமியோ அல்லது ஒரு கடுமையான மன உளைச்சலோ என்னை வெளியிருந்தோ உள்ளிருந்தோ தாக்குதுன்னா அந்த தாக்குதல் நோய் அல்ல. இல்ல, அது நோய் அல்ல. அந்த தாக்குதலுக்கு எதிராக எனது உடல், மனம், ஆவி 3ம் ஒரு படை போல திரண்டு நின்று நடத்துகிறதே ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடுதான் நோயா? ஆம், அதுதான் நிதர்சனம். காய்ச்சல் என்பது நோய் அல்ல, அது உங்கள் உடல் கிருமியோடு நடத்தும் போரின் அறிகுறி. வாவ், இது உண்மையிலே இத கேக்குற பலருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணமாயிருக்கும். ஒரு சிக்கல் உங்க உடலுக்கோ மனதுக்கோ எழும்போது அது தனிப்பட்ட ஒரு உறுப்பை மட்டும் பாதிப்பதில்லை, அது உங்களின் முழுமையான அமைப்பையே சீர்குலைக்குது. ஓ, அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமும் அந்த போர்க்களத்துல இறங்குதா? கண்டிப்பா. சமநிலையை மீட்டெடுக்க இந்த 3ம் இணைந்தே அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குது. அந்த பதிலடி செயல்தான் நீங்க உணரும் நோய் அல்லது வலி. இதை கேட்பதற்கே மிக ஆச்சரியமா இருக்கு. கட்டுரையில் இயேசு கூறிய 99 ஆடுகள் ஓமை ஒன்றை குறிப்பிட்டிருந்தாங்களே, அதுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அது இந்த முழுமை அப்படிங்கிற கருத்து விளக்கும் ஒரு அருமையான தத்துவ உவமை. ஒருவரிடம் 100 ஆடுகள் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அதுல 1 மட்டும் காணாம போயிடுது. மீதி 99 ஆடுகள் அவரிடம் பாதுகாப்பாத்தான் இருக்கு. ஆனா அந்த 100 என்ற முழுமை அங்கே சிதைந்து விட்டது இல்லையா? ஆமா, அந்த 1 இல்லாத குறைய அவரால ஏத்துக்க முடியல. அந்த ஒரு ஆடு கிடைக்கும் வரை அவர் நிம்மதி இழந்து தேடுறாரு. அதுபோலத்தான் உங்க உடல்ல 99 உறுப்புகள் மிகச்சரியா இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய உறுப்புல வலி வந்தாலும் நம்மால தாங்க முடியல இல்லையா? அது மட்டுமில்ல,
உங்க மனம் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும் ஒரு சிறிய அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டாலும் உங்களின் ஒட்டுமொத்த ஆளுமையின் முழுமையும் பாதிக்கப்பட்டு விடுது. அப்போ அந்த சமநிலைய மீண்டும் கொண்டு வர நம்ம ஒட்டுமொத்த சிஸ்டமும் போராடுது. அதேதான். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இந்த சமநிலை ஏன் கொலையுது அப்படிங்கிறதுக்கு உலகம் காலங்காலமா என்னென்ன காரணங்களை சொல்லி வருதுன்னு நான் கேட்க நினைச்சேன். அது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. ஏன்னா ஆதிகால மனிதனுக்கெல்லாம் கிருமிகளை பற்றியோ உளவியலை பற்றியோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அல்லவா? அவன் நோயை எப்படி பார்த்தான்? கட்டுரையில் மனித வரலாற்றின் 4 முக்கியமான பார்வைகள் தர்க்க ரீதியாக பட்டியலிடப்பட்டிருக்கு. முதலாவது ஆதிகால மனிதனின் பார்வை. அவன் என்ன நினைச்சான்? அவனுக்கு ஒரு நோய் வந்தா ஏதோ ஒரு துஷ்ட சக்தி அல்லது பேய் தனக்குள்ளே புகுந்து கொண்டது அப்படின்னு நம்பினான். ஓ, அத நாம அவனது அறியாமை அப்படின்னு எளிதா சொல்லிடலாமா? கிருமின்னு தெரியாததால பேய்னு சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படி சாதாரணமா ஒதுக்கிட முடியாது. அங்கே அவனது ஒரு கூர்மையான உள்ளுணர்வு வேலை செஞ்சிருக்கு. உள்ளுணர்வா? அது எப்படி? அவனுக்கு காயம்பட்டா தெரியும், ரத்தம் வரும். ஆனா வெளியே எந்த காயமும் இல்லாம ஒருவன் உள்ளுக்குள் வலியால் துடிப்பதையோ மனநலம் பாதிக்கப்படுவதையோ பார்த்தப்போ, இது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையேன்னு அவன் நினைச்சானா? ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவனது மனதையும் ஆவியையும் தாக்குகிறது அப்படிங்கறத அவன் உள்ளுணர்வா அறிஞ்சிருந்தான். அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை விவரிக்க அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பேய். வாவ், இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல. மனரீதியான பாதிப்புகளை தான் அவங்க அப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க. சரி, இரண்டாவது பார்வை என்ன? பிளேட்டோ போன்ற தத்துவஞானிகளின் கருத்து. மனித உயிருக்குள் தானியங்கி சக்தி படைத்த ஏதோ ஒன்று செயல்பட்டு இந்த நோயை உருவாக்குதுன்னார் அவர். ஓ, உள்ளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குன்னு நம்பினாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? மூன்றாவதா வான்மண்டல கோள்களின் விளைவுகள் மனிதனை பாதிக்குது அப்படிங்கிற கருத்து. அதாவது நவகிரகங்கள் மனிதனை புடிச்சு ஆட்டுது அப்படின்னு சொல்றாங்களே, அது முற்றிலும் மூட நம்பிக்கை இல்லையா? ஜோதிடத்தை எப்படி மருத்துவத்தோட இணைக்கிறாங்க? எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடா தோணுது. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை பாருங்க. உங்க சுற்றுப்புறம், இயற்கை, பிரபஞ்சம் ஆகியவை உங்கள் உடல் மற்றும் மனதோடு தொடர்பில் இருக்கு அப்படிங்கிற சிந்தனை தான் அது. ஓ, உதாரணத்துக்கு பருவநிலை மாற்றங்கள் நம்ம மனநிலைய பாதிப்பது போலவா? மிகச்சரி. அதிகப்படியான சூரிய வெப்பம் உங்களை சோர்வடைய செய்யுது. சீசனல் எஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்ற பருவநிலை மாற்றங்கள் மனநிலையை பாதிக்குது. அப்படியென்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் சுழற்சியும் மனிதனின் இயலுமீதியை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கலாம் அப்படிங்கிற தேடல் தான் அது. புரியுது. இயற்கையோடு மனிதன் இணைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற புரிதலோட வெளிப்பாடுதான் அதுன்னு சொல்றீங்க. அப்போ நான்காவது பார்வை என்ன? நோய் வருவதற்கு மனிதன் செய்த பாவம்தான் காரணம் அப்படிங்கிற கருத்து. இது மத்திய காலங்களில் மிகவும் வலுவாக நிலவியது. பாவம் செஞ்சா நோய் வருமா? இத பத்தி கட்டுரைகள் என்ன சொல்லுது? இத விளக்குவதற்காக ஆதார கட்டுரையில பைபிளில் வரும் ஒரு சம்பவம் நடுநிலையோட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. ஒரு பிறவி குருடனை கண்ட இயேசுவின் சீடர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இவன் குருடனாக பிறக்க இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா காரணமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது தனிமனித கர்மாதான் நோய்க்கு காரணமா அப்படிங்கிற கேள்வி அது. இதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றார்? அவர் மிகத் தெளிவா, இது இவனோ இவன் பெற்றோரோ செய்த பாவம் அல்ல, கடவுளின் செயல் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருத்தருக்கு நோய் வந்தா அது அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடையாதுன்னு சொல்றாரா? கண்டிப்பா. இதன் மூலம் கட்டுரை நமக்கு உணர்த்த வரும் தத்துவார்த்த பார்வை என்னவென்றால், தனிப்பட்ட பாவம் காரணமல்ல. ஆனா அதே சமயம் இந்த ஒட்டுமொத்த உலகின் சீர்கேடுகள், சுற்றுச்சூழல் பாதிப்புகள், சமூக அமைப்பில் உள்ள குறைகள் என ஏதோ ஒன்றின் கூட்டு விளைவு ஒரு அப்பாவி மனிதனின் இயலமைதியை பாதிக்கலாம் என்பதே. பேய், உள்ளிருக்கும் சக்தி, பிரபஞ்சம், உலகின் சீர்கேடுகள் அப்படின்னு மனிதன் நோய்க்கு பல காரணங்களை தேடி அலைஞ்சிருக்கான். ஆமாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி கிரீக்க மருத்துவத்தின் தந்தையான கிப்போக்ரேட்டஸ் நோய் என்பது இயற்கையான உடல் ரீதியான காரணங்களால் ஏற்படுதுன்னு அறிவியல் பூர்வமாக நிலைநாட்டினார் அல்லவா? உண்மைதான். அவர்தான் இந்த அறிவியல் பார்வை கொண்டு வந்தார். அப்படியென்றால் இன்னைக்கு நவீன மருத்துவ உலகுல நமக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதே. நோய் என்றால் அது உடலில் ஏற்படும் பழுது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டதே. இங்கேதான் நீங்க மிக கவனமா கேட்கணும். நமது இந்த விவாதத்தின் உச்சக்கட்டமே இதுதான். அப்படியா? சொல்லுங்க. கிப்போக்ரேட்டஸ் உடலில்தான் நோய் இருக்குன்னு சொன்னார். ஆனால் இன்றைய நவீன உலகில் வாழும் நாம அவரை விட இன்னும் ஒரு படி ஆழமா செல்ல வேண்டியிருக்கு. அது என்ன படி? இந்த கட்டுரைகள் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை, ஒரு மிகப்பெரிய தரவை உங்க முன் வைக்குது. நீங்க மருத்துவமனைகளுக்கு,
மருத்துவர்களிடம் செல்லும் நோயாளிகளை எடுத்துக்கோங்க. சரி, எடுத்துக்கலாம். அவங்கள எத்தனை பேருக்கு உண்மையிலேயே உடல் அளவிலான நோய், அதாவது பிசிக்கல் இல்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு கேள்வி இது. மருத்துவமனைக்கு செல்றாங்க, வலி பொறுக்க முடியாம அழறாங்க அப்படின்னா 100க்கு 100 பேருக்கும் உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் இல்ல. நீங்க நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இன்னைக்கு மருத்துவர்களிடம் செல்லும் நோயாளிகளில் 70 முதல் 80% பேருக்கு உண்மையிலேயே உடல் அளவில் எந்த நோயும் கிடையாது. என்னது, 70 முதல் 80% பேருக்கா? ஆமாம். கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அப்படி என்றால் அவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்களா? தங்களுக்கு நோய் இருப்பதாக நடிக்கிறாங்களா? இல்ல, அவங்க நிச்சயமா நடிக்கல. அவங்க உணரும் வழி 100க்கு 100% உண்மையானதுதான். அப்புறம் எப்படி உடல்ல எந்த நோயும் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த வலிக்கான ஆணிவேர் அவங்க உடல்ல இல்ல. அவங்களோட சிக்கல் முழுவதும் அவங்களோட மனதிலோ அல்லது அவர்களின் ஆவியிலோ தான் இருக்கு. ஓ. இத மருத்துவத்துறையில சைக்கோசோமேட்டிக் இல்னஸ், அதாவது உள உடல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் எளிதா விளக்குறேன், கேளுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சொல்லுங்க. உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கடுமையான மன அழுத்தம் அல்லது உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய விரிசல் இருக்குன்னு வச்சுப்போம். இது உங்களின் ஆவியை சோர்வடைய செய்யுது. வாழும் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குது. சரியா சொன்னீங்க. இந்த தகவல் உங்க மனதுக்கு, அதாவது மூளைக்கு செல்லுது. மனம் உடனடியா உடலுக்கு ஒரு அபாய சங்கை ஊதுது. உடனே உடல் என்ன பண்ணும்? உங்க உடல் அதிகப்படியான கார்டிசோல் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்குது. இந்த ஹார்மோன்கள் தொடர்ந்து உங்க ரத்தத்துல கலக்கும்போது அது உங்க வயிற்றுல அதிக அமிலத்தை சுரக்க வைத்து அல்சரை உருவாக்குது. ஓ மை காட். அல்லது உங்க முதுகு தசைகளை இறுக்கி கடுமையான முதுகு வலியை உருவாக்குது. அடக்கடவுளே. அப்படியென்றால் அந்த அல்சரும் முதுகு வலியும் நிஜம். ஆனா அதற்கு காரணம் அவர் சாப்பிட்ட உணவோ அவர் தூங்கிய முறையோ அல்ல. இல்ல, கண்டிப்பா இல்ல. அவர் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருக்கும் அந்த அழுத்தமும் ஆவியின் சோர்வும் தான் அந்த நோயை உருவாக்கியிருக்கு. மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த 70 முதல் 80% மக்கள் முதுகு வலிக்காகவும் வயிற்று வலிக்காகவும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு ஸ்கேன் எடுக்கிறாங்க, மாத்திரைகளை விழுங்குறாங்க. ஆனா அந்த மாத்திரைகள் வலியை மட்டும்தானே குறைக்கும்? அதேதான். மாத்திரைகள் அந்த தற்காலிக வலியை மட்டும் மறக்கச் செய்யுமே தவிர நோயை குணப்படுத்தாது. ஏன்னா மாத்திரைகளால உங்க பாஸ் கொடுக்கிற குடைச்சலையோ உடைந்த உறவையோ சரி செய்ய முடியாதல்லவா? ஆனுமா, அது சாத்தியமில்லையே. இவர்களுக்கு தேவை உடலை அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அல்ல, தங்களின் மனச்சிக்கல்களை தீர்க்கும் மனநல ஆலோசகரோ அல்லது தங்களின் ஆவிக்குரிய சோர்வை நீக்கும் ஆன்மீக வழிகாட்டிகளோ தான் இவர்களுக்கு தேவை. இது உண்மையாவே ஒவ்வொருவர் கண்களையும் திறக்கும் ஒரு விஷயம். நாம நமது பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்கு அப்படிங்கறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான இடத்துல சிகிச்சை தேடிக் கொண்டிருக்கோம். அதுதான் இந்த கட்டுரைகளோட ஒட்டுமொத்த சுருக்கம். உண்மையான நச்சுகம் அப்படிங்கிறது வெறுமனே உங்க ரத்த பரிசோதனையில எல்லாம் நார்மல் அப்படின்னு வருவதில்லை. அப்புறம் வேற என்ன? அது உங்க உடல், மனம், ஆவி ஆகிய மூன்றும் தனித்தனியா ஆரோக்கியமா இருப்பதும், அதே நேரம் அந்த மூன்றும் ஒரு சேர இணைந்து எந்த சுருதியும் பிசுகாமல் முழுமையாக செயல்படுவதுமே ஆகும். இதத்தான் பழங்காலம் தொட்டு இன்று வரை அறிஞர்கள் வலியுறுத்தி வர்றாங்க. மிக அருமையான தெளிவான தொகுப்புரை. உடல், மனம், ஆவி, இந்த மூன்றின் மாபெரும் நடனமே நமது ஆரோக்கியம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. இந்த ஆழமான அலசலை முடிக்கும் தருவாயில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனால் ஆழமான சிந்தனையை நான் விட்டு செல்ல விரும்புறேன். நாம ஆரம்பத்துல ஹலோ அப்படிங்கிற வார்த்தைய பற்றி பேசணும் அல்லவா? அது முழுமையான ஆரோக்கியத்துக்கான வாழ்த்து அப்படின்னு. ஆமாம். அடுத்த முறை உங்களுக்கு தாங்க முடியாத தலைவலியோ தூக்கமின்மையோ அல்லது விவரிக்க முடியாத உடல் சோர்வோ ஏற்படும்போது உடனடியா மருத்துவமனைக்கு ஓடி மாத்திரை பெட்டியை திறப்பதற்கு முன் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காருங்கள். வெறும் ஏன் உடலுக்கு என்ன ஆனது அப்படின்னு மட்டும் உங்க உடலை கேட்காதீங்க. என் மனம், உடல், ஆவி ஆகிய மூன்றின் இணக்கத்தில் எங்கே சுருதி பிசகி இருக்கு? அந்த மாபெரும் இசைக்குழுவில் எந்த வாத்தியம் தவறாக ஒலிக்குது? என் வேலை, என் உறவுகள், என் இலக்குகள், இதில் எந்த பகுதியில் நான் என் அமைதியை, என் இயலமைதியை தொலைத்திருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க. மிகச் சிறப்பான கேள்வி இது. அந்த தேடல்ல தான், அந்த கேள்விக்கால பதில்ல தான் உங்களுக்கான உண்மையான நற்சுகம் காத்திருக்கு. இனி நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் ஒவ்வொரு ஹலோவும் வெறும் வார்த்தையாக இல்லாம முழுமையான வாழ்த்தாக இருக்கட்டும். இந்த தேடல் உங்களை பற்றியே ஆழமா சிந்திக்க வச்சிருக்கோன்னு நம்புறோம். நன்றி.